வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வெளியான நற்செய்தி. தாய்லாந்தில் உள்ள இலங்கையர்களுக்கு வெளியான விசேட அறிவிப்பு. மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. இந்த ஆண்டில் இலங்கைக்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் தொடர்பான விரிவான செய்திகள். அடுத்து வரவிருக்கும் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டின் போது வாழ்க்கை செலவை குறைத்து மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அஸ்வசும காத்திருப்போர் பட்டியலில் உள்ள 8 லட்சம் குடும்பங்களுக்கு சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் தள்ளுபடி விலையில் உணவுப் பொதிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி ரூபாய் 5000 மதிப்புள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியை 50% தள்ளுபடியில், அதாவது ரூபாய் 2500ற்கு பெற வாய்ப்பு கிடைக்கும். இந்த சிறப்பு தள்ளுபடி தற்போது அஸ்வசும பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் உள்ள 8,12,753 குடும்பங்களுக்கு கிடைக்கவுள்ளது. லங்கா சதோசவால் உள்ளடக்கப்படாத பகுதிகளில் உள்ள தகுதியான பயனாளிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டுறவு விற்பனை நிலையங்களின் மூலம் இந்த பொதியை பெற முடியும். இந்த திட்டம் ஏப்ரல் 1 தொடங்கி ஏப்ரல் 13 வரை மட்டுமே நடைமுறையில் இருக்கும். மேலும் குறித்த நிவாரணம் தகுதியான பெறுநர்களுக்கு முறையாக விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான வழிமுறைகள் நடைமுறையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கொண்டாடப்படும் முதல் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டின் போது மக்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தட்டுப்பாடு இல்லாமல் பெற முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து தாய்லாந்தில் உள்ள இலங்கையர்களுக்கு வெளிவிவகார அமைச்சு விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி தாய்லாந்தில் உள்ள இலங்கையர்கள் அவசர நிலையின் போது 681294980011 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மியன்மாரில் ஏற்பட்ட 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் பாங்காக் மற்றும் தாய்லாந்தின் பிற பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து பாங்காக்கில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் நிரந்தர தூதரகம் தாய்லாந்து அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 200 இலங்கையர்கள் மியன்மாரில் தங்கியிருப்பதாகவும் மற்றொரு இலங்கையர் குழு தாய்லாந்தின் பாங்காக்கில் தங்கியிருப்பதாகவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. மியன்மாரில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கம் தாய்லாந்தின் பாங்காக் உள்ளிட்ட பகுதிகளில் உணரப்பட்டதை தொடர்ந்து தாய்லாந்து பிரதமர் பேடாங்டன் ஷ்னவத்ரா பாங்காக்கில் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார். மியன்மாரின் 2வது பெரிய நகரமான மண்டலேயில் நேற்று 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ரிக்டர் அளவுகோலில் 6.4 ஆக பதிவான மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதன் பின்னர் அதிர்வுகள் ஏற்பட்டதாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலநடுக்கத்தால் மியன்மார் மற்றும் பாங்காக்கில் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் பாங்காக்கில் ஒரு உயரமான கட்டிடம் இடிந்து விழும் காணொளியையும் வெளிநாட்டு ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. இந்த அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் 70க்கும் மேற்பட்டோர் அங்கு சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு முக்கிய அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான 6000 ரூபாய் வவுச்சர் சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு நேற்று அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. அதன்படி 2025 ஆண்டுக்கான குறித்த வவுச்சர் சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் ஏப்ரல் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. முன்னதாக அவற்றின் செல்லுபடியாகும் காலம் இம்மாதம் 30 முடிவடையும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கான காலணி கொள்வனவு செய்வதற்கான வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் ஏப்ரல் 10 வரை நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது.
அதன்படி மார்ச் மாதம் 27ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2 லட்சத்தை கடந்துள்ளது. கடந்த வருடம் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது இவ்வருடம் மார்ச் மாதத்தில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 13% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரை 6,90,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ள நிலையில் இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது 14% வளர்ச்சியடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. நாட்டில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வெளியான நற்செய்தி. தாய்லாந்தில் உள்ள இலங்கையர்களுக்கு வெளியான விசேட அறிவிப்பு. மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. இந்த ஆண்டில் இலங்கைக்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள tadamfm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள tadamfm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.